ஒரு கடந்த நாட்கள் ஒரு நிகழ்வு ஒரு போதகர் சொன்னதை நான் பார்த்தேன். நல்ல காமெடியாக இருந்துச்சு. அந்த பாஸ்டர் ரொம்ப காமெடியாக சொன்னார். அதை ஒரு தமிழ்நாட்டுடைய தூரத்திலிருந்து ஒருத்தர் ஒரு நாளைக்கு புதுசாக சபைக்குள்ளே வந்தார். சபைக்குள்ளே வந்த போது பரவாயில்ல, புதிய ஒரு ஆத்மா என்ன செய்திருக்கு, கிடச்சிருக்கு. சந்தோஷத்தோட இன்வைட் பண்ணார். எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் வச்சுருக்கோம், பாஸ்டர் என்ன செய்யணும், எங்களுக்கு வேண்டி ஜெபிக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். என்னன்னு சொல்லலை, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 10, 30, 35 மாடுகள் வாங்கிட்டு இருந்தார். மாடு பிஸ்னஸ் என்னது, வளர்த்து பண்ணை வைக்கிறதுக்கு. அப்போது அங்கே பார்த்தா கிட்டத்தட்ட 17 ஊழியக்காரர்கள் உள்ள இருக்காங்க. எத்தனை ஊழியக்காரங்க? அதில் கூட ப்ளஸ் இவரும் கூட. அப்போ இவர் மனசில் வச்சா, நான் எதுக்குடா வந்தேன், 17 பேர் இங்கே இருக்காங்க எல்லாம். சரி, எப்படியும் அதை அந்த ஆள் வகுத்து ஆளுக்கு 2, 3 மாடு வச்சு என்ன செய்தாரா, கொடுத்தாரு. நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா ஊக்கமாக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இதோட என் பிஸ்னஸ் ஓன்னு என்ன செய்யணும், ஓஹோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஆமாம். கொஞ்ச நாள் தாண்டி அந்த மனுஷன் ஓடி அந்த சபைக்குள்ள இருந்து கத்தி அழுகிறார். அப்போ கேட்ட, பிரதர் என்ன 5 மாடு செத்து பாஸ்டர். எத்தனை மாடு செத்து? 5 மாடு செத்து. அதுல நீங்க ஜெபம் பண்ண மாடு செத்து பாஸ்டர். அவருக்கு ஷாக் ஆயிட்டு அவர் போட்டோ எடுத்து காட்டி கொடுத்தாரா. பாத்தீங்களா, அன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்றது ஒரு ஸ்னாப் எடுத்துருக்க. பாருங்க, கொஞ்ச நாள் தாண்டி மறுபடி அந்த பாஸ்டர் வாங்க பாஸ்டர், நான் ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கேன், புதிய பிசினஸ், நான் சும்மா இருக்க போறதில்லை, வாங்க. அங்க போனாரு, வேற யாரும் இல்லை, இவர் ஒத்தைக்கு தான். அப்ப ஜெபம் பண்ணிட்டு வந்தார். சில நாட்கள் தாண்டி அங்க போகும்போது 12 பேர் உள்ள இருந்தாங்க. 12 பேர் அவங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, பயங்கர பயபக்தி உள்ள நபரா. அவர் சொன்னாரு, ஐயா 12 பேர் இயேசுவின் சீஷர்கள் போலையாக்கு. 12 பேரும் அவ்வளவு பயபக்தி உள்ளவங்க நான் என்ன செய்திருக்கேன், தெரிஞ்செடுத்து. அவன் ஜெபிச்சுட்டு வந்தான். சில நாட்கள் தான் மறுபடி அழுதாராம். என்ன பிரதர், அந்த 12 பேர் கொலகார கூட்டம் பாஸ்டர், எல்லாம் நாசமா போச்சு. லாஸ். யார் ஜெபிச்சா? அவர் சொல்லுனா. மறுபடியும் சும்மா இருக்கல, ஒரு புதிய பைக் ஒன்று வாங்கினேன். பைக் வாங்கி நான் கேரளா வரைக்கும் போறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு கேரளாவுக்கு போனார். அடுத்து ஒரு ஃபோன் வருது, இந்த நம்பருக்குரியவர் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்கார். போற வழியில பைக்கு இடிச்சு சுக்கு நூறாய் கையங்காலும் கட்டி இப்போ தொங்க போட்டிருக்கு. அப்பதான் பாஸ்டர் தீர்மானம் எடுத்தாரா, இனி அந்த மனுஷனுக்கு வேண்டி ஜெபம் பண்ணா போகப்படாது, கொஞ்சம் அது உயிராவது மீதி இருக்கு, இனி ஜெபம் பண்ண அதுவும் சிலப்போ. அல்லேலூயா. ஆரோக்கியம் அடைந்து அவர் மறுபடியும் வந்தார். அதுக்கு அவரை சம்மதிக்கணும். அவர் மறுபடியும் ஆரோக்கியத்தோடு அவரை இன்வைட் பண்ணார். எங்க வீட்டுக்கு ஒரு நாள் பாச விருந்துக்கு. ஏற்கனவே தீர்மானிச்சு, இனி இந்த வீட்டுக்கு என்ன செய்யப்படாது, போனா ஒருவேளை இருக்க உயிரும் நிர்பந்தம் பண்ணினதுனால அவங்க போனாங்க. போய் முழங்கார் படிட்டாங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் ஜெபம் பண்ண போறதில்லை, இப்போ நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த மனுஷன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கூப்பிட்டு பாஸ்டர் அல்ல ஜெபம் பண்ணியது, விசுவாசி. அந்த நஷ்டம் அடைந்து ஜெபிக்கிற, ஓ ஆண்டவரே இத்தனை மாடு இறந்து போச்சுப்பா, அதுக்கு காரணம் நான் தான். 5 மாட்டுக்கு எவனோ தந்த கயரை கொண்டு நான் கெட்டுறேனே. என்ன ஜாவாம இவரு கேட்டு, ஆடா பாவி, இதெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. இந்த ஜெபத்தை கூப்பிட்டேன். அடுத்து ஜெபம் பண்றாராம். ஆமென், ஸ்தோத்திரம். ஐயோ, நான் இப்படி ஒரு ஏஜென்சி தொடங்கினேனே, அந்த ஏஜென்சியில யாரோ ஏதோ செய்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாததை செய்து வச்சுட்டு பாஸ்டர் விட்டு ஜெபம் பண்ண வச்சுட்டாரு, அதனால தான் அது உடஞ்சி போச்சு. இனி
அப்படியே நிறுத்திட்டாரா. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், இப்போ ஒரு சந்தேகம். என்னது? பாஸ்டர்களில் சந்தேகம், பாஸ்டர் கூட போன பாஸ்டர் மனைவிக்கு ஒரு சந்தேகம், 3வது காரியத்துக்கு ஜெபம் பண்ணலையே என்ன? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அப்போ இவர் கேட்டார், பிரதர் அந்த 3வது காரியம் என்ன? எப்படி ஆகிலும் வளரணும்னு நினைச்சு கேரளாவில் போய் ஒரு லாட்டரி டிக்கெட் எடுக்க போனேன். இப்ப லாட்டரி தொங்கிச்சு. ஹலோ, அல்லேலூயா.